ஓகே வாங்க வாங்க வாங்க. ரொம்ப நேரமாக கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், கொஞ்சம் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். உங்கள் டைம் ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் 12th மேன் வர வரைக்கும் உங்கள் 35 மினிட்ஸ் தான் போயிட்டுருக்கோம். ஸோ தயவுசெய்து 12th மேன் நீங்கள் அனுப்பிச்சிடுங்க, திருப்பி இது பண்ணாதீங்க. விவேக், மேட்ச் ஸ்டார்ட் பண்ணால் நான் டைம் ஸ்டார்ட் பண்ணுறேன். பேட்டிங் டீம் டைம் வந்து டைம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். வெயிட் பண்ணு. அவங்க வர வரைக்கும் டைம் ஸ்டார்ட் பண்ணிட்டேனா? வந்தாச்சு போடுறோம். ஓகே, பவுலர் அண்ட் பேட்டர் மட்டும் சொல்லிடுங்க. ஓகே, பவுலிங் பவுலர் வந்து பிரவீன். ஓகே, ஓப்பனிங் பவுலிங் பிரவீன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஓகே, ஸ்டார்டிங் வித் ஒயிட். இளவரசன் கோலி. அவர் பேர் கோலி தான் போடுங்க. ஒரு நிமிஷம். ஓகே, ஒரு நல்ல ஷாட் வாங்கி அடிச்சிருக்காருப்பா. பவுண்டரி ஸ்டார்டிங் வித் அடுத்த பால், இந்த முதல் பால் பவுண்டரி. ஒரு நல்ல பாசிட்டிவ் ஸ்டார்ட் ஃபார் மனோ சிசி. ஓகே, ஒரு அண்டர் ஏஜ். ஓகே, நைஸ் பேக்கப். ஆக்சுவலாக நைஸ் ஐடியா, நான் ஸ்ட்ரைக்கர் ரெண்டில் அடிக்கலாம் அப்படின்னு. பேட்டர் நல்லா வாங்கி அடிக்கிறாரு பால. கொஞ்சம் ரேர் தான் அதெல்லாம் பார்க்குறதுக்கு. ஓகே, மறுபடியும் ஒரு அண்டர் ஏஜ். ஸோ டாட் பால் தான். பவுண்ட்ரிக்கு அப்புறம் ஒரு டாட் பால், 2 டாட் பால் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. சிங்கிள் ரொட்டேஷன் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். சும்மா சொல்ல வேண்டியதான். ஓகே, சிங்கிள். நான் சொன்னது காதில் விழுந்துருச்சு போல, ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு. அப்போ நான் அடுத்து நான் சொல்லாமல் இருக்கிறேன். ஓகே, இந்த ஓவரோட அடுத்த பால் இப்போதைக்கு ஒரு வைட், ஒரு சிங்கிள், ஒரு பவுண்டரி அப்படின்ற கணக்கில் இருக்கு. எஸ், அம்பே சிங்கிள் காமிச்சாங்க. வைட் டெலிவரி. அகைன் இது வந்து வைடான்னு கேட்குறாங்க, ஆனால் கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டார் அம்பையர். ஸோ டாட் பால். ஓகே, நல்ல ஷாட். தாண்டி போகுமா பவுண்டரிக்கு? ஃபீல்டர்ஸ் ரொம்ப சேஸ் பண்ணிட்டு வராங்க. பவுண்டரியா கணக்கு? அம்பையர்ஸ் ஓகே, பவுண்டரி இல்லை. அண்ட் ஓவர். ஓவர் முடிவில் ஸ்கோர் 9. ஓகே, ஆஃப் சைடில் அந்த செவத்தோரமாக உட்காந்துருக்கிற மக்கள் வந்து கொஞ்சம் அப்படியே எந்திரிச்சு கொஞ்சம் ஓரமாக உட்காந்துட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ அது பவுண்டரி செவர் தான், அதனால் ஒரு சிலர் ஃபீல்டர்ஸ் வந்து விழுந்துட்டாங்கன்னா உங்களுக்கு சிரமம், அவங்களுக்கு சிரமம். அந்த செவத்தோரமாக உட்காந்துருக்க மக்களே, நம்ம மக்கள் எல்லாமே அப்படியே கொஞ்சம் இங்கிட்டு வந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த ஸ்டாண்டு கீழேயும் தான்.
கொச்சிக்காமல் கொஞ்சம் அப்படியே ஓரமாக நின்ட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, பேட்டிங் டீமும் கொஞ்சம் பின்னாடி போயிடலாம்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ப்ளீஸ். அண்ட் ரெடி. யா ஓகே, செகண்ட் ஓவர். பவுலர் நேம். ஓகே, டவுன் த ட்ராக்ல வந்து அடிக்கப்பட்ட பந்து, பட் ஒரே ஒரு சிங்கிள் தான். ஸ்ரீநாத் அவர்கிட்ட இருந்து முதல் பாலோட முதல் ரன் வெளியே வந்திருக்குது. பவர் பிளேயில் இன்னும் ஒரே ஒரு ஓவர், இந்த ஓவர் மட்டும்தான் இருக்குது. எவ்வளோ தூரம் மேக்ஸிமைஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் மேக்ஸிமைஸ் பண்ணணும். பட் யார் மேக்ஸிமைஸ் பண்ணுவாங்க? ஷாட், நல்ல ஒரு ஷாட், சிக்ஸர். ஐயோ, அகல பாதத்தில் சென்று விடாம பார்த்துக்கணும். நல்ல வேலை போகல. ஓகே, பால் பின்னாடி போச்சுன்னா அதை மட்டும் கொஞ்சம் எடுத்து கொடுங்க யாராவது. அடுத்து நம்ம தான் மேட்சே ஆட போகிறோம். ஸோ ஓகே, ஒரு சிக்ஸர் வந்திருக்குது மனோ சிசி டீமுக்கு. இது நல்ல ஓவராக அமையுமா இதுக்கப்புறம்? இல்லை ஸ்ரீநாத் அவரோட வித்தைகளை காட்டி ஒரு விக்கெட் எடுப்பாரா? பார்க்கலாம். ஓ, எச்சு பட் ஒரு ரன் வந்திருக்குது. ஓகே ஃபைன், ஒரு ரன் வந்திருக்குது. ஓ, ஒய்டுக்கான அப்பீல் கேட்குறாங்க அண்ட் கொடுத்துட்டாங்க. எஸ், அம்பையர் ஒய்டு கொடுத்துட்டாரு. மேபி இந்த ஓவர் இன்னும் ரன்ஸ் லீக் ஆகாதோன்னு தோணுது. பிகாஸ் ஸ்ரீநாத் நல்ல லைன் அண்ட் லென்த்தில் போட்டுக்கிட்டு இருக்காப்புல. பட் பேட்டர் அதை வந்து தவறுன்னு ப்ரூவ் பண்ணுவாரா? ஓகே, டவுன் த ட்ராக்கு வேமா வர்றாங்க. ரன் அவுட்டு அதெல்லாம் கிடையாது. ஸோ ஒரு ரன் கிராஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஓவரோட அடுத்த பால். ஷாட் ப்ரோ, நைஸ் ஷாட், சிக்ஸுங்க. ஓகே, இந்த ஓவரோட இரண்டாவது சிக்ஸ் பவர் பிளேவை மேக்ஸிமைஸ் பண்ணுறாங்க. நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு. ஸ்ரீநாத் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று பண்ணுவார்ன்ற ஒரு நம்பிக்கை அவங்க பவுலிங் டீம் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். Oh my shot, oh my god, flick, தரமான ஒரு ஷாட். ஆக்சுவலா சூப்பர் ஷாட், செம்ம ரிஸ்டோ இருக்கு ப்ரோ. ஸோ இந்த ஓவரில் 3-6 வெளியே பறந்துருக்குது. பவர் பிளே முடிவில் 31 ரன்கள் குவிச்சிருக்கிறாங்க. நைஸ். பவர் பிளே முடிவில் 31 ரன்கள் மனோ சிசி டீம் குவிச்சிருக்கிறாங்க. பவுலிங் டீம் கண்டிப்பாக ஏதாவது வந்து ட்ரிக் யூஸ் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. ஆனால் நல்லா பவுலிங் பண்ணுறாங்க. அங்கங்கே தான் லென்த்தை மிஸ் பண்ணி பால் மிஸ் ஆகி போகுது.
பேட்டிங் டீம் வந்து எப்படி போட்டாலும் நாங்கள் அடிப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கிறாங்க. சூப்பர் ஃப்ளிக்குங்க அது, அப்படியே இன்னும் கண்ணுலேயே இருக்கு அந்த ஷாட்டு. ஓகே, பவர் பிளே முடிஞ்சிருச்சு. பவர் பிளே முடிவு, அதுக்கப்புறம் அடுத்த ஓவர் ஏபி ப்ரோ போட வராரு. அண்ட் ஃபீல்டில் ஒரு சின்ன சேஞ்சு. ஓகே, டீப் எக்ஸ்ட்ரா கவர், லாங் ஆன் லாங் ஆஃப். நைஸ் பவுலிங் ஆக்ஷன். பட் ஓகே, ஸ்டார்டிங் வித் அ ஒயிட். நான் பவுலிங் ஆக்ஷன் நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு. கேட்சுக்கான வாய்ப்பா கிடையாது, பவுண்டரிக்கான வாய்ப்பு தான். பவுண்டரி கணக்கில் எழுதுங்க. ஓகே, இந்த ஓவரோட முதல் பால் போடப்பட்டது ஒயிட். அதுக்கடுத்து இப்போதான் முதல் பால் போடப்பட்டிருக்கு, அதில் ஒரு பவுண்டரி. நல்ல கேட்ச், ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கேட்ச். நான் சொன்ன மாதிரி விக்கெட் விழுந்திருக்குது ஒன்று. 36. பவுலர் எபி அவரோட டீமுக்கு ஒரு நல்ல விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. நல்ல பவுலிங் ஆக்ஷனுங்க, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. மனோ சிசிலேருந்து இங்கே ஒருத்தர் 12th மேன் வந்தாப்புல, வந்துட்டு அதுக்கப்புறம் ஆளா காணா, எங்கே போனார்? இருக்காரா? அவங்க அனுப்பிவிடுங்களேன். பேட்டரி நேம் கேட்குறது தான் இங்கே வர சொன்னோம். சூர்யா கிரீஸுக்கு வந்திருக்காரு. ஓகே, ஒரு டாஸ் பால், பட் எக்ஸ்ட்ரா கவரில் ஆள், அதனால் சிங்கிள். ஓ, சம பால். நைஸ் பால் அண்ட் பைரன். இதை கணக்கு, பட் சூப்பர் பால். ஆனா லாஸ்ட் பால். ஓகே, சேஞ்ச் ஆஃப் பேஸா இருந்தாலும் பால் எங்க ரிசல்ட் ஆக மொத்தம் வெளியே தான் சிக்ஸர். இந்த ஓவரில் விக்கெட் விழுந்தாலும் பவுண்டரிகள் வந்திருக்குது. ஸோ நல்ல ஷாட், ஆனா நல்ல ஸ்ட்ரைட்டில் சூப்பராக தூக்கி விட்டாப்ல மனுஷன். ஓ, நல்ல கிளைடு. ஓ மை காட், டைரக்ட் ஹிட். ஓ இல்ல, கொஞ்சம் மிஸ். பட் ஆனால் நைஸ் ஃபீல்டிங் அண்ட் குட் த்ரோ. புரியல. மனோ சிசி டீம் மற்ற பிளேயர்ஸ் அங்கே டக் அவுட்டில் உட்காந்துருக்கீங்க தெரியுது, பட் அது கொஞ்சம் பின்னாடி
கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்கிட்டா நல்லாயிருக்கும், கோச்சுக்காதீங்க. ஆனால் பவுண்ட்ரி கணக்கு அங்கே வருதான், ஸோ அதனால் கொஞ்சம் தள்ளி உட்காந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அங்கே பவுண்ட்ரி கணக்கு வர்றதுனால தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஓகே, 3 ஓவர் முடிவில் ஸ்கோர் 45. பிரவீன் அவரோட ஸ்பெல்லை கண்டினியூ பண்ணுறாப்ல. ஓகே, ஒரு டாஸ் பால் சிரிப்பாயுது, பட் நான் ஆள் இருக்கிறாங்க, ஸோ ஜஸ்ட்டு சிங்கிள் மட்டுமே. சூப்பர் ஷாட் ப்ரோ, நைஸ் ஷாட். பால் நல்லா பார்த்து கடைசியும் வாங்கி அடிக்கிறாரு. நல்லா இருக்குப்பா பார்க்குறதுக்கு இந்த ஷாட்டு. ஆக்சுவலாக அவர்கிட்ட நிறைய ஷாட்ஸ் நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு. ஆனால் நன்றி. Team 50 for Mano CC. ஸ்கோர் இப்போ 6 மூலமாக 52. நைஸ். சரி நான் வைக்கணும். ஒரு நல்ல ஷாட்டுக்கு அப்புறம் அகைன் பால் வந்திருக்கு. ஓகே, இது ஒரு ஹுக் ஷாட்டே, அதுவும் கடைசியாக பவுண்டரியில் போய் தான் முடிஞ்சிருக்குது. ஸோ பாலை எங்கே போனாலும் கடைசி வரைக்குமே வந்து பார்த்து ஆடுறாரு ப்ரோ. குட் பேட்டர். பவுண்டரி இதுவுமே. நல்ல பால், பெட்டர் பால் ஃபார் பெட்டர் பேட்டர். பிரவீன் ப்ரோவோட இந்த ஓவர் 6 பவுண்டரின்னு சொல்லிட்டு போயிருக்குது. ஒரு கம்பேக் கொடுப்பாரா விக்கெட் எடுத்து. இது ஒய்டு அப்படின்னு சிக்னல் காமிச்சிருக்காங்க அம்பையர். ஒய்டு கணக்கில் எழுதுங்க. ஓகே, ஷார்ட் முயற்சி பண்ணாரு, பட் ஆனால் வந்து சரியாக படலை. ஒரு 2 ரன் இல்லை, சிங்கிளே போதுன்ற மாதிரிட்டாங்க. நைஸ் ஃபீல்டிங் அங்கே டீப்பில். நல்ல தரையோட தான் அடிக்கப்பட்ட ஒன்றே, பட் இருந்தாலும் ஒரு ரன்னு. அண்ட் 4 ஓவர் முடிவில் 59க்கு 1. அண்ட் இட்ஸ் அ பிரேக் டைம். ஓகே, ஸோ ஃபார் வந்து பார்த்தீங்கன்னா மனோ சிசி டீம் கொஞ்சம் நல்லாவே இன்டர்ன் காமிச்சிருக்கிறாங்க. எம்கே பிரதர் சார்பா எபி ப்ரோ மட்டுமே ஒரு விக்கெட். ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஓவர் முடிவில் 59, ஒரு விக்கெட் இழப்பு. ஒரு நல்ல இன்டர்ன், நல்ல ஸ்டார்ட் தான் ஆக்சுவலாக உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது.
இந்த ஸ்கோர் அடுத்த நிலைமை கொண்டு போகலான்னு மனோசிசி டீம் வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பட் எம்கே பிரதர்ஸ் கிட்ட இருந்து மிகப்பெரிய ஒரு விக்கெட் பிரேக் த்ரூ நிறைய வேணும். சாலிடாக 2 விக்கெட்டாக அடுத்த ரெண்டு ஓவருக்குள்ளே வேணும். பார்க்கலாம் அடுத்த 4 ஓவர் யாருக்கு கையிலன்னு. ஓகே 4 ஓவர் முடிஞ்சிருச்சு. பிரேக் டைமும் முடிஞ்சிருச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட ஃபைனல் 4 ஓவர். ஓகே நல்ல ஷாட்டா மிஸ் ஷாட்டா கேரி ஆகுமா? ஓகே பிரேக் முடிஞ்சானே ஒரு பிரேக் த்ரூ எடுப்பாங்க அப்படின்னு எம்கே பிரதர்ஸ் ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு விக்கெட் கிடைச்சிருக்குது. தே ஆர் பேக் இன் ட்ராக். ரொம்ப நேரம் அப்புறம் மனோசிசி டீம் வந்து விக்கெட்டை விட்டுருக்குறாங்க. ஆக்சுவலாக இது மிஸ்ஜட்ஜிங் ஷாட் தான் சொல்லணும். மிஸ் டைமிங் ஷாட் சொல்லலாம், மிஸ் ஜட்ஜிங்கை விட. பட் இருந்தாலும் குட் பேட்டிங். ஜாவிதா ஓகே பேட்டரு ப்ரோ ஆஷர் ஏஎஸ்ஹெச் சொல்றாங்க என்னன்னு தெரியல, நீயே கேட்டுரு. ராக்ஷன் ஓகே ராக்ஷன் ஓகே அடுத்த பேட்டரா வந்து ராக்ஷன் உள்ள வந்திருக்கிறாரு. ROKSHAN ஓகே இதுவும் ஒரு டாட் பால். ஒரு நல்ல கம்பேக் ஓவர். ஸ்ரீநாத் ப்ரோ அவர்கிட்ட ஒரு நல்ல கம்பேக் ஓவர் இது. லாஸ்ட் டைம் மிஸ் ஆயிடுச்சு, இந்த டைம் மிஸ் ஆகாது அப்படின்ற மாதிரி வந்து பவுலிங் போட்டுக்கிட்டு இருக்காரு. ஓகே லீடிங் எட்ஜ் கேட்ச் கோய்பா இல்லங்க, கீப்பருக்கு பின்னாடி வாண்டி போயிருச்சு. ஓ மிஸ்ஃபீல்டு பவுண்டரியா? இல்ல நைஸ் ஃபீல்ட் அங்க. ஓகே இன்னொரு ரன் அவுட் சான்ஸ் அங்க கீப்பர் சைடு, பட்னா அதுவும் இல்லை. இது வந்து ஒரு குழப்பத்தாலான கொல்யூஷன், ஒரு நாய்ஸ் பொல்யூஷன் சொல்லிக்கலாமா? 3 ரன்னா 2 ரன்னா 3 ரன் ஸோ 3 ரன் ஓடி இருக்கிறாங்க. நல்ல ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ்.
ஓகே மிஸ் டைமிங் ஷாட்டா அதெல்லாம் பார்த்தா தெரியல, பட் ஆனால் கேப்பில் போயிருக்கனால பவுண்டரி கன்ஃபார்மு. பார்வையாளர்கள் நம்ம பொதுமக்களாகிய உங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், அந்த லேடர் கீழே இல்லாமல் செவத்தை ஒட்டி இருக்காமல் கொஞ்சம் பின்னாடி போயிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு சில ஃபீல்டர் ஸ்பாட்டுக்கு ஓடி வந்துட்டாங்கன்னா அவங்க மேலே விழுந்துட்டாங்கன்னா சிரமமாயிரும், அவங்களுக்கு இன்ஜுரி ஆயிரும். ஸோ தேங்க்யூ, நன்றி. ஓகே இந்த தடவை கேட்சுக்கு சான்ஸ் 100% அனதர் விக்கெட் இன் ஸ்ரீநாத் ஓவர். ஓகே இந்த ஓவர் தான் ரொம்ப நேரமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ சொன்ன மாதிரி தான் அந்த ஒரு டைலாக், பிரேக்கு கொடுத்தாலே நாங்கள் பிரேக் த்ரூ எடுப்போம் அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட் தான். எம்கே பிரதர்ஸ் வந்து செம்மையாக போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த ஓவரை. பேக் டு பேக் விக்கெட் ஃபார் மனோ சிசி டீம். ப்ரோ பேட்டர் நேம் மனோ சிசியோட 12th மேன். ப்ரோ மனோ சிசியோட 12th மேன் இருக்கீங்களா? மனோ சிசி டீமோட 12th மேன் இருக்கீங்களா இங்க? கௌதம் 12th ஸ்கோர் என்ன? ஸ்கோர் 66. 5 ஓவர் முடிவில் ஸ்கோர் 66. புதிய பேட்டர் கௌதம் ப்ரோ உள்ள வந்திருக்கார். கொஞ்சம் பேட்டர் மட்டும் அப்பப்போ அப்டேட் பண்ணுங்க, இல்லாட்டி டீம் நேம் போடாம விட்டோம்னா உங்களுக்கு தான் சிரமமாயிரும். இது செல்வாவா? ஓகே அடுத்த புதிய பவுலரா செல்வா சாஸ் உள்ள வந்திருக்காரு. லாஸ்ட் ஓவர் செம்ம பிரேக் த்ரூ. ஸோ அதை கண்டினியூ பண்ணுவாங்களா எம்கே பிரதர்? இல்லை அதெல்லாம் கிடையாது, நாங்கள் நேச்சுரலாக தான் இருக்கோம்னு சொல்லிட்டு அடிப்பாங்களா மனோ சிசி. ஓகே லோ ஃபுல் டாஸ், கனெக்ஷன் கரெக்டாக இருந்தது, டைமிங்கும் பக்காவாக இருந்தது, அதனால 6 கன்ஃபார்ம் செய்யப்பட்டது. ஸோ சிக்ஸர். சார் விக்கெட்டு போனால் என்ன, நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் ஆடுவோம் அப்படின்ற மாதிரி இருக்கிற அவங்க மென்டாலிட்டி. ஓகே பேக் டு பேக் பிரேக் த்ரூக்கு அப்புறம் ஒரு நல்ல பாசிட்டிவ் ஸ்டார்ட் ஃபார் மனோ சிசி. தண்ணி கேன கிரவுண்டுக்கு நடுவில் வைக்கலாம். ஓகே இந்த பால் போல பால் 6 போடலாம், இந்த பால் அதே மாதிரி போகுமான்னு நினைக்காதீங்க. கேட்ச் அண்ட் another விக்கெட் ஃபார் எம்கே பிரதர்ஸ். செல்வா ப்ரோ ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு எம்கே பிரதர்ஸ்க்காக. ஓகே நியூ பேட்டர் நேம் யாருக்கா தெரியுமா? அக்பர். அக்பர் அடுத்த புதிய பேட்டரா அக்பர் உள்ள வந்திருக்காரு. ஓகே ஃபீல்ட் சேஞ்ச். Nice ball, nice change of length.
ஓகே, ஷாட்டுக்கான ஒரு கனெக்ஷனுக்கான ஒரு முயற்சி, ஆனால் அது இணைப்பில் இடையூறுதல்னு சொல்கிற மாதிரி டாட் பால் விழுந்திருக்குது. ஓகே, ஹைட்டா அடிக்கப்பட்ட பந்து, ஆனா அது கரெக்டா அடிக்கப்பட்ட பந்துன்னு தான் நினைக்கிறேன். கரெக்டா 6. இந்த ஓவரோட கடைசி பாலை கனெக்ட் பண்ணி கரெக்டா வெளியே அனுப்பி இருக்கிறாரு. ஓவர் முடிவில் ஸ்கோர் 79. அடுத்ததாக குவார்டர் ஃபைனல்ஸ் 1 அபு சிசி வர்சஸ் எம்ஒய்சி டீம். 2 பேருக்கு இடையே நடக்க போகுது. ஸோ டீம் கேப்டன்ஸ் எங்கேயாவது இருந்தீங்கன்னா ஸ்டேஜுக்கு முன்னாடி வந்துருங்க, டாஸ் போட்டுடலாம். We are moving next stage, quarter finals 1 in between Abu CC versus MYC team. Team captains, please be on stage for the toss. ஓகே, ஒரு லோ டாஸ் பால், பட் நல்ல ஸ்ட்ரெயிட்ல ஆள் இருக்கனால சிங்கிள். யா, நல்ல ஷூட். ஆனா கோவத்தில் இருக்கார் போல, எவ்வளவு மாதிரி இருக்கிறாரு. ஆமாப்பா, ஏன்பா பார்க்கலையா? அம்பையர் நோ பால் சொல்லி இருக்கிறாங்க. ஓகே, கரெக்ட் பால் தானா? ஓகே. ஓ, தெரியலையே, இது நோ பாலா? ஓகே, இந்த பால் கனெக்ஷன் கரெக்டா இருந்தா கண்டிப்பா 6 வெளியே. எஸ், நல்ல ஒரு ஷாட் ஆஃப் சைட்ல. அம்பையர் ப்ரோ, லாஸ்ட் பால் என்ன ஆச்சுன்றது மட்டும் கிளியரா சொல்லுங்க. நோ பால். ஓகே, இட்ஸ் நாட் a free hit. ஓ, free hit also. ஓகே, நோ பால், free hit. நீங்க பாடி லாங்குவேஜ்ல பேசுனீங்க புரியல, அதனால. ஓகே, நோ பால், ஃப்ரீ ஹிட்ல ஒரு தரமான ஒரு ரிசல்ட் அவங்க டீமுக்கு கிடச்சிருக்குது. மனோ சிசி டீம் நல்லா ஆடிட்டு இருக்கிறாங்க. பட் எம்கே பிரதர்ஸும் சும்மாலாம் இல்லை. 4 ஓவருக்கு அப்புறம் பயங்கரமான ஒரு கம்பேக்கு, பேக் டு பேக் விக்கெட் வேற. இருந்தாலும் இந்த ஓவரில் இன்னும் நிறைய பால் இருக்கு, பார்க்கலாம். காம்படிஷன் பயங்கரமாக இருக்குது. எந்த டீம் என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்கன்றத வாக்க தானே போகிறோம். ஓகே, கேட்சுக்கான வாய்ப்பு. எஸ், டைரக்டா ஒரு கேட்ச். இப்பதான் சொன்ன காம்படிஷன் பயங்கரமா போயிட்டு இருக்கு. நீங்க 6 அடிச்சீங்கன்னா நாங்க மதலுக்கு விக்கெட் எடுப்போம் அப்படின்ற மாதிரி பயங்கரமான ஒரு விக்கெட் மறுபடியும் எடுத்துருக்காங்க எம்கே பிரதர்ஸ். அபு சிசி டீம் வர்சஸ் எம்ஒய்சி, இவங்களுக்கிடையே குவார்டர் ஃபைனல்ஸ் நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் குவார்டர் ஃபைனல்ஸ். டீம் கேப்டன்ஸ் இருந்தீங்கன்னா இங்க ஸ்டேஜ் முன்னாடி வந்துருங்க, டாஸ் போட்டுடலாம். ஓகே, மறுபடியும் டாஸ் பால், பட் இந்த இடத்துல வந்து டைரக்டா ஒரு சிங்கிள் மட்டுமே. ஓகே, இறங்கி வந்து அடிக்கப்பட்ட பால், பட் பவுண்டரிக்கு வெளியே வா, இல்ல கேட்சா? எஸ், டைரக்டாக அவுட். கனெக்ஷன் சரியா விழுகல, ஸோ அதனாலே வந்து அழகான ஒரு கேட்ச் அங்க.
மாற்றி மாற்றி விக்கெட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க எம்கே பிரதர்ஸ். தேர் பவுலர்ஸ் ஆர் டாமினேட்டிங். யாருமே வரல, யாரும் சொல்லல, அப்ப தெரியாதே போடு. வேற எதுவும் சொல்றது போட, அப்படிதான் போட முடியும், வேற என்ன பண்றது? இல்லாட்டி அவுட் ஆனவர் அப்படின்னு போடு. வந்துட்டு இப்போ போனவரா திருப்பி அவுட் ஆயிட்டு அவுட் ஆனப்பே தெரியலையா? எத்தனை தடவை கேட்கறது, எத்தனை தடவை சொல்றது? தெரியாதுன்னே போட்டு தெரியாதே நீயே உனக்கு பேர் போடு, பப்ளு, ஜூலி போடு. இப்போ வர ஒரு விஷ்ணுடா, புதிய பேட்டரா விஷ்ணு ப்ரோ உள்ள வந்திருக்கிறாரு. ஓகே, இந்த பால் வைட். ஓகே, அகைன் ஒரு லோ டாஸ் பால், லாங் ஆஃப்ல போய் எக்ஸ்ட்ரா கவரில் போய் ஃபீல்டிங் பண்ணி 2 ரன்னை சேவ் பண்ணியிருக்காங்க. 2 runs பிட்வீன் த விக்கெட்ஸ். எத்தனை தடவை கூப்பிடுறது? ஓகே, ஒரு நல்ல ஷாட், நைஸ் கனெக்ஷன் அண்ட் கிரவுண்டுக்கு வெளியே 6. ஸ்கோர் 95 runs ஓவர் முடிவில். ஒரு வெளியே இருக்கா? ஹலோ சொன்னா இல்லைண்ணா, நான் வரலண்ணா. 95 runs ஓவர் முடிவில். மனோ சிசி டீம் ப்ளீஸ், இது வந்து ஒரு லாஸ்ட் காலாக வச்சுக்கோங்க. பவுண்டரிக்கு வெளியே உட்காந்துக்கங்களேன், கோச்சுக்காம. உள்ளேருந்து நிறைய தடவை சொல்லிட்டாங்க, ஸோ ப்ளீஸ். ஓகே, நைஸ் சேஞ்ச் ஆஃப் பவுலிங், நைஸ் சேஞ்ச் ஆஃப் லென்த், நைஸ் சேஞ்ச் ஆஃப் பேஸ். Oh, nice change of pace. First ball dot, after ball single. Single bat da. ஓகே, ஓங்கி அடிக்கலான்னு பார்த்தாங்க, பட் ஆனால் டைமிங் கொஞ்சம் சரியா மாட்டல. 2 ரன் வாய்ப்பா, ரன் அவுட் வாய்ப்பாங்க. இல்ல, சம்மர் ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ்ங்க. ஓகே, இழுத்து மிட் விக்கெட் தலைமையில் அடிக்கலான்னு பார்த்தாரு, பட் ஆக மொத்தம் டாட் தான் மிஞ்சிச்சு. மறுபடியும் ஓங்கி அடிக்க ட்ரை பண்றார், பட் ஆனால் பால் சிக்கல. அகைன் ஒரு டாட் பால். லாஸ்ட் ஓவரை செம்மையா போட்டுட்டு இருக்காருங்க.
இது ஒரு தரமான ஒரு பவுலிங்னு சொல்லிக்கலாம்ப்பா. சீரியஸ்லி மாற்றி மாற்றி எல்லா பாலுமே வந்து பயங்கரமாக போட்டுக்கிட்டு இருக்காரு. யோசிச்சு போகிறாரு ஒவ்வொரு பாலையுமே. அண்ட் ஒட்டுமொத்தமாக 8 ஓவர் முடிவில் 99 ரன்கள், 100 ரன்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 99, டார்கெட் வந்து 100 அப்படின்ற ஒரு கணக்கில் நிற்கிது. ஸோ அகைன் ஒரு 100 ரன் டார்கெட் பண்ணி சேஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து இட்ஸ் நாட் எ ஈஸி திங். பயங்கரமாக விளையாடணும், பயங்கரமாக 6 பவுண்டரிலாம் அடிக்கணும். பார்க்கலாம் செகண்ட் இன்னிங்ஸ் வந்து அதை எப்படி எம்கே பிரதர்ஸ் வந்து சேஸ் பண்ண போகிறாங்கன்றதை பார்ப்போம். குவார்டர் ஃபைனல்ஸ் 1 அடுத்து நடக்க போகுது. இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அபு சிசி டீம் வர்சஸ் எம்ஒய்சி டீம். 2 பேர் டீமோட கேப்டன்ஸ் முன்னாடி வந்துருங்க. எம்ஒய்சி டீம் அவனுக்குள்ள பால் வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கிறீங்க. பட் நீங்கள் கேப்டன் மட்டும் வந்துட்டாரு அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஓகே, அண்ட் மனோ சிசி டீம் ஃபீல்டிங் வந்துடலாம். ஓகே, மனோ சிசி டீம் ஃபீல்டிங் வந்துடுங்க. அண்ட் முக்கியமாக உங்கள் கிட்ஸ் அந்த செவத்தோட ஒரு ஸ்டார்டிங்லேயே இருக்குது. ஸோ அதையுமே கொஞ்சம் ஓரமாக தள்ளி விட்டுட்டு கொஞ்சம் வந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஃபீல்டிங்க்கு. அபு சிசி. ஓகே ஓகே, குவார்டர் ஃபைனல்ஸ் 1 மேட்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அபு சிசி டீம் டாஸ் வின் பண்ணி பவுலிங் தான் சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, இது வந்து இன்றைக்கி ஒரு மந்திர சொல்லாயிடுச்சு போல். பவுலிங் டாஸை வின் பண்ணுறோம், அவ்வளோதான், அதுக்கப்புறம் நேராக பவுலிங் தான் சூஸ் பண்ணுறோன்ற மாதிரி அவங்களோட முடிவு வந்துச்சு போல். எல்லாரோடதும் வர்றவங்க எல்லாரும் தான் பாட்டுக்கிறாங்க. எம்கே டீம் பிரதர்ஸ், உங்கள் டீமோட ஓப்பனிங் பேட்டர்ஸை கொஞ்சம் அனுப்பிடுங்க. பவுலர்ஸ் ஃபீல்டிங் டீம் வந்துட்டாங்க, அம்பையர்ஸும் ரெடி. எம்கே பிரதர்ஸ் டீம்ஸ் அவங்களோட ஓப்பனிங் பேட்டர்ஸை கொஞ்சம் அனுப்பிட்டீங்கன்னா மேட்சை டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணி டக்குன்னு முடிச்சிடலாம். எம்கே டீமோட 12th மேன் அண்டு மனோ சிசியோட 12th மேன் இருந்தாங்கன்னா இங்கே ஸ்கோர் கார்டு கமெண்ட்ரி பக்கத்தில் வந்து கொஞ்சம் உட்காந்துங்க. ஏன்னா அப்புறம் பிளேயர் நேம் மிஸ் ஆகிடுச்சுன்னா ப்ளீஸ் கேட்காதீங்க அதை மட்டும். சீரியஸாக உங்களோட ஒரு பேட்டர் நேம் வந்து நீங்கள் சொல்லவே இல்லை, எனக்குள்ளே இருந்தவரும் போயிட்டார். மனோ சிசி டீமோட ஒரு பேட்டர் நேம் அவுட் ஆனப்போ எங்களுக்கு பேட்டர் நேம் தெரில, அதுக்கப்புறம் கேட்க வேண்டியதாக இருந்தது. எம்கே டீம், எம்கே பிரதர்ஸ், உங்கள் ஓப்பனிங் பேட்டர்ஸ் கொஞ்சம் உள்ளே வந்தீங்கன்னா ஆரம்பிச்சிடலாம். அம்பையர்ஸ் ரெடி அண்டு ஃபீல்டிங் டீமும் ரெடி. ஸோ கொஞ்சம் வந்துடுங்க ப்ளீஸ். அண்ட் முக்கியமாக பவுண்டரி பக்கத்தில் உட்காராதீங்க, கொஞ்சம் தள்ளியே உட்காந்துங்க பின்னாடி. அந்த கிட்டெல்லாம் கொஞ்சம் எடுத்துருங்களேன், வேற எங்கேயாவது வச்சிடலாமா, வாய்ப்பு இருக்குதா, அதை மட்டும் கொஞ்சம் பாருங்க. மனோ சிசி டீம்ல இருந்து 12th மேன் வரலையா, யாரும் இல்லையா?
எம்கே டீமோட 12th மேன் இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா இங்கனக்குள்ள வந்துருங்க. என்னப்பா எல்லா பிளேயரும் தெரியுமாடா? எல்லா பேரோட நேம் தெரியுமாடா? சரி ஓகே. பேட்டர் நேம் என்னடா தம்பி? சொல்லிட்டியாடா? என்ன பேரு? ஓகே, சேஸ் இஸ் ஆன். முதல் பால் ஒரு சிங்கிள். இளவரசன் கோலி அவர் தான் அந்த பால் போடுறாரு. 100 ரன் அடிக்கணும் 8 ஓவரில். எப்படி சேஸ் பண்ண போகிறாங்கன்றதான் விஷயமே இருக்குது. ரைட் அண்ட் லெஃப்ட் காம்பினேஷன் ஃபீல்டிங் டீமுக்கு தலைவலியான ஒரு காம்பினேஷனுங்க. ஓகே, நல்ல கனெக்ஷன் இருக்காங்க. அண்ட் இல்லைன்னு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ விக்கெட் டைரக்டாக வந்து ஒரு கேட்ச். முதல் பாலே அடிச்சு ஆடணும்ன்ற ஒரு முடிவு பண்ணிட்டாரு போல பேட்டர். ஸோ மற்ற விக்கெட்டை பறி கொடுத்து விட்டார். ஸோ முதல் விக்கெட் ஃபார் எம்கே பிரதர்ஸ். அண்ட் முதல் விக்கெட் எடுத்திருக்கிறாங்க மனோ சிசி. ஓகே, எம்கே பிரதர்ஸ் டீம் கொஞ்சம் பின்னாடி போயிட்டு இது பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். டக்கு டக்குன்னு உள்ளே வராதிங்க. பவுண்டரி கிட்டேயும் கொஞ்சம் இருக்கீங்களா? ஸோ அதனால் ப்ளீஸ் கொஞ்சம் பின்னாடி தள்ளிடுங்க. ஸ்டாப் பண்ணுங்க. சரி, டீம் எம்கே பிரதர்ஸ் நண்பர்களே கொஞ்சம் தயவு செஞ்சு வெளில போயிடுங்க. அந்த சைடில் யாரும் ஷூ போட்டு இருக்கிற அந்த கிட்பேக்கில் கொஞ்சம் எடுத்துருங்களேன் ப்ளீஸ். மனோ சிசிபின்னா அதில் பட்டுச்சுன்னா இப்போ ரன் கொடுங்க, 4 கொடுத்துருங்க. அப்படின்னா தயவு செஞ்சு கொஞ்சம் எப்படி சொல்லுங்க. தேவையில்லாமல் வெளில ப்ராப்ளம் ஆகும். அது பவுண்டரி போடாத, அதுக்கு தான் சொல்கிறேன். ஓகே, ஒரு இயர்லி பிரேக் த்ரூ கிடச்சிருக்குது மனோ சிசிக்கு. ஓகே, கனெக்டிவிட்டி சரியா இல்லை. ஓகே, டிஃப்ரெண்டாக படிக்க ட்ரை பண்ணார். பட் ஆனால் பால் மிஸ் ஆகி போயிடுச்சு. சிங்கிள். ஓகே, எச்சா யா ஓடுறாங்க. கொஞ்சம் கீப்பிங் கேட்ச் ஒன்று மிஸ் ஆன மாதிரி இருக்குது.
ஓகே ஓகே ரன் அவுட் வாய்ப்பு ஆன் ஸ்ட்ரைக்ல விட்டிருந்தாலுமே டைரக்டா வாய்ப்பு இருக்குமா கிடையாது போல. பட் ஓகே இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் பிட்வீன் த விக்கெட்ஸ். ஆக்சுவலாக நான் ஸ்ட்ரைக்ல இருந்து ஓட ஆரம்பிச்சாரு, பட் ஸ்ட்ரைக்கர் ஓடலை. ஓகே ரன் அவுட் ஆகாத வரைக்கும் எம்கே டீமுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம். ஓகே நல்ல ஓங்கி அடிக்கலான்னு பார்த்தாரு, பட் ஆனால் முடியல. அண்ட் ஓவர் முடிவில் ஸ்கோர் 3. அண்ட் அடுத்த புதிய பவுலர் ராக்சன் உள்ளே வந்திருக்காரு. ஸோ இந்த பவர் பிளேயோட லாஸ்ட் ஓவர் எப்படி மேக்டிங் டீம் மேக்ஸிமைஸ் பண்ண போகிறாங்கன்றதான் பார்க்கணும். ஓகே நல்ல ஷாட்டு, அங்கே லெக் சைடில் ஆள் இல்லை, பவுண்டரி. ஓகே எங்களால் மேக்ஸிமைஸ் பண்ண முடியுன்ற ஒரு காரணத்தை வந்து காமிச்சிருந்துருக்கிறாங்க. முதல் பால்லே வந்து நான் பவுண்டரி அடிச்சிருக்கிறாங்க எம்கே பிரதர்ஸ் டீம். இதுக்கு ரிப்ளை நம்ம மனோசிசி டீம் வந்து எப்படி கொடுக்க போறாங்கன்றதையும் பார்க்கணும். ஓகே இந்த பால் ஒரு வைட் பால். ஓகே இந்த பால் இன்னும் போடலை அப்படின்ற கணக்கு தான் எடுத்துக்கப்படும். ஏன்னா என்ன ரெடி ஆகலை போல. ஓ நல்ல பால் இது. அண்ட் பைரன் ஓகே கனெக்ஷன் சரியா இல்லை. இந்த இடத்துல வந்து பின்னாடி போயிருக்குது. ஸோ ஜஸ்ட் ஒரு ரன் மட்டுமே. நல்ல ஷாட்டா எஸ் நல்ல கனெக்ஷன். ஸோ ஸ்ட்ரைட்ல 6. இந்த ஓவர்ல இது இரண்டாவது ஒரு 6. ஓகே இந்த பால் கரெக்ட் பால் தான். ஸோ பெருசாக வந்து அம்பையர் இன்ட்ரெஸ்ட் காட்டல. இது ஒய்டாலாம் கிடையவே கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகே டாஸ் பால் இது ரொம்ப பின்னாடி போயிருக்குது. கனெக்ஷன் கரெக்டாக இருக்கா?
பிளே முடிவில் ஸ்கோர் 18. ஓகே, அடுத்த புதிய பவுலரா கோலி இளவரசன், அவர் தான் உள்ள வந்திருக்காரு. அண்ட் இது ஒரு எக்ஸ்ட்ரா, ஸோ ஒயிட் ரன். ஓகே, ஒரு டாஸ் பால், பட் டீப்ல ஆள் இருக்கிறதுனால டூஸ்க்கான முயற்சி பண்றாங்க. பட் ஆனால் ரிஸ்க்கு, சிங்கிள் மட்டுமே. சூப்பர் ஷாட், ரொம்ப ஹைட்டுக்கு போயிருக்குது. யாரு கை? ரெண்டு பேரும் நடுக்குள்ள விழுமா? இல்ல, அவர் கைக்கு நடுவுல தான் விழுந்திருக்குது. ஆக மொத்தம் இன்னொரு ஒரு விக்கெட் மனோ சிசிக்கு. நல்ல பவுலிங். ஆக்சுவலா மாத்தி மாத்தி டாட் பால்லாம் போட்டு விக்கெட் எடுக்கிறாங்க மனோ சிசி டீம். பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஓ, நல்ல பால். ஆக்சுவலா ஒரு யாக்கிங் லென்த், டீசென்டான ஒரு டாட் பால். நைஸ் ஓவர் சோ ஃபார். ஓகே, லீடிங் எட்ஜ் காட்டன் போல்டுக்கு வாய்ப்பு. அதே மாதிரி தான் காட்டன் போல்ட். ஸோ பேக் டு பேக் 2 விக்கெட் இந்த ஓவரில். எம்கே பிரதர்ஸ் கொஞ்சம் ப்ரெஷரில் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ரன்ஸ் அடிக்கணுன்ற ஒரு கட்டாயம் ஒரு பக்கம் இருந்தாலும் விக்கெட் மாற்றி மாற்றி விழுந்துக்கிட்டு இருக்குது. பட் இங்கனக்குள்ள மனோ சிசி டீம் டீசெண்டாக பவுலிங் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே பண்ணிட்டு இருக்காங்க, எக்ஸ்ட்ராவாக எதுவுமே பண்ணாமல். வெல் பவுல். ஓகே, வந்தோடனே டீசெண்டான ஒரு சிங்கிள். Wait, I'm sorry, wait. Minke better stop the ball, man, wait.
அவங்க 12th மேனுக்கே நேம் தெரியல. ஓதி பேக்கில் சொல்லி அவர் பேர் என்னது? உனக்கு மைதி பேக் ஆன் பண்ணு. ஓகே ப்ரோ தேங்க்யூ. ஓகே ஷாட்டுக்கு ட்ரை பண்ணுறாரு, பட் ஆனால் சிக்கலை பால். அண்ட் ஓவர் முடிவில் ஸ்கோர் 21, 3 விக்கெட்ஸ் லாஸ். ஓகே அடுத்த பவுலரா ஷரத் உள்ள வந்திருக்காரு. பிரேக்குக்கு முந்தின ஓவர் இந்த ஓவர் யாருக்கு ஸ்பெஷலா அமைய போகுது? ஓ சூப்பர் ஷாட், சம டைமிங், அதுல 6 ரன்ஸ். பால் நல்ல டைமிங், அந்த வேகத்துக்கு பாலை வெளியே அனுப்பி விட்டாரியா. இந்த பால் ஒரு ஒயிட் பால் ஆக்சுவலா. ஓகே முதல் பால் அப்படியே 6 பறந்ததுக்கு அப்புறம் அடுத்த பால் ஒரு ஒயிட் போடப்பட்டிருக்கு. ஓகே ரிவ்யூ கேக்குறாங்க. ஓகே செக் பண்ணிடுறோம் ஒயிடுக்கான ரிவ்யூ. And it's completely a correct decision. Wide தான். அம்பையர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். கௌதம் ஸ்ட்ரைட் ஆடுறா. கோலி ரெடிடா. ஓகே இந்த ஷாட்டோட கனெக்ஷனும் நல்லா இருந்தது, பாலோட ஹைட்டும் நல்லா இருந்தது. ஆக மொத்தம் பண்ண ரிசல்ட் 6 தான். ஸோ பவுண்டரி யோசித்து போடுறா. இந்த ஓவரில் 2வது ஓவர் பவுண்டரி. பிரேக்குக்கு முந்தின ஓவர் இந்த ஓவர் கொஞ்சம் ஸ்பெஷலு அப்படின்னு சொன்னேன். அதை யார் அமைச்சுக்க போகிறாங்கன்றதான் தெரியலன்னு சொன்னேன். பட் இப்போ வரைக்குமே வந்து எம்கே பிரதர்ஸ் சைடு தான் வந்து இருக்குது. இருந்தாலும் அவங்க சேஸ் பண்ண வேண்டிய டார்கெட் ரொம்ப இருக்குது. இந்த மாதிரி இன்னும் ஒரு பெரிய ஷாட்ஸ் நிறையா வேணும். நைஸ் சேஞ்ச் ஆஃப் பேஸ். பால் ஸ்பீடை கொஞ்சம் கம்மி பண்ணி மாற்றி போட்டிருக்காரு. நல்ல ஐடியா. So far good over for MK Brothers. இந்த பால்ல ஏதாவது ஒரு விஷயம் நடக்குமா? ஓவர் எக்ஸ்பென்சிவ் ஆகுமா இல்லை ஒரு விக்கெட்டோட முடியுமா?
இப்போ யாராவது எலக்ட்ரிஷியன் இருந்தால் கொஞ்சம் வாங்கல. கிரிக்கெட் ஆடுற நண்பர்கள் யாராவது எலக்ட்ரிஷியன் இருக்கீங்களா? போடு போடு. இல்லை ஓகே, இந்த பால் போதும்டா. 14 விக்கெட்டோட முடிப்பாங்களான்னு கேட்டேன். கரெக்டாக விக்கெட்டோட தான் முடிச்சிருக்கிறாங்க. ஆக்சுவலாக இன்னும் 2 பால் பாக்கி இருக்குது. இந்த ஆஃப் சைடில் செவத்தோரமாக உட்காந்துருக்கிற நம்ம மக்கள் வந்து அப்படியே கொஞ்சம் எந்திரிச்சு ஓரமாக நின்று மேட்ச் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா பால் அங்கிட்டு தான் பவுண்டரியுமே வச்சுருக்குறோம். ஸோ பால் வந்துச்சுன்னா உங்களுக்கு சிரமம். இங்கிட்ட செவத்தோரமாக நம்ம மக்களுமே வந்து இருக்கிறீங்க. விஷ்ணு கொஞ்சம் இப்படி வா விஷ்ணு. சிவா சிவா ரெடியா இரு. ஓகே, இது ஒரு நல்ல ஷாட்டு. சிக்ஸர். ஆக்சுவலாக செவத்தோரமாக இருக்கிற நம்ம மக்களே கொஞ்சம் ப்ளீஸ் கொஞ்சம் ஓரமாட்டு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அது பவுண்ட்ரி. இந்த செவரோரமாக நிற்கிற எல்லாருக்குமே யாருக்காதலையுமே விழுகல போலையே. அந்த செவரு பவுண்டரி ப்ரோ. கொஞ்சம் செவத்தோரமாக நிற்கிற எல்லாருமே வந்து கொஞ்சம் தள்ளின்னு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். பாலை பிட்ச் பண்றா, யோசிடா. அக்பர் அக்பர் போடு, யோசித்து போடு. ஓ, ஷாட்டுக்கான முயற்சி மாட்டலை. அதே மாதிரி விக்கெட்டுக்கான முயற்சியுமே அதுவுமே மாட்டலான்னு ஓவர் முடிஞ்சிருச்சு. டாட்டு ஓவர் முடிவில் 42. இது பிரேக் டைம். டேய், பவுண்டரி விட்டு அப்புறம் டைட் பண்ணுகாத. ஃபர்ஸ்ட் பாலே போடு.
வாடா வாடா ரெடியா இருக்கடா. ஓகே, பிரேக் முடிஞ்சிச்சு. நிதிஷ் உள்ள பால் போட வந்திருக்காரு. ஷாட் காண முயற்சி, பட் மிஸ் ஜட்ஜ், மிஸ் டைமிங். லெக் பை அப்படின்னு கன்சிடர் பண்ணப்படுது. அவங்க பிரஷர் ஆகுங்க, நீங்க பிரஷர் ஆகாதீங்க. 2 ஓவர் எஃபோர்ட் எடுத்து விளையாடுங்க. சூர்யா ரெடியா இரு சூர்யா. ஏய் லைன்ல டேவிட். ஓகே, ஒரு காலில் போடப்பட்ட பந்து, கால் திசையில் போடப்பட்ட பால். பட் ஆனால் அது வந்து ஒரு சிங்கிளில் மட்டுமே போய் முடிஞ்சிருக்கு. பட் நல்ல லென்த்து, பேட்டர்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான லென்த் அது. ஓங்கி அடிக்க முயற்சி பண்ணியிருக்காரு. பட் ஆனால் அதுவுமே ஒரு டாட் பால். சோஃபார் நல்ல ஓவர் அந்த லெஃப்ட் ஹேண்டர் பவுலருக்கு, நிதிஷ் ப்ரோக்கு. அகைன் ஒரு இது வந்து நல்ல பால். ஆனால் கேரி ஆகல. கேரி ஆயிருந்தால் சீரியஸ்லி அந்த ரன்னும் போயிருந்திருக்காது. நல்ல பால். சேஞ்ச் ஆஃப் பேஸ் நிறைய மிக்சடாக போடுறாரு நிதிஷ் ப்ரோ. நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு. நைஸ் திங்கிங். ஓகே, பேக் சைடு அடிக்கலாம்னு ட்ரை பண்ணாரு. பட் ஆனால் அதுவும் முடியல. வைட் அப்படின்ற கணக்கில் வைட் +1 கணக்கில் வந்திருக்கு. இதுவும் ஒரு நல்ல பால். ஆக்சுவலாக பெருசாக அடிக்கவே விடலை நிதிஷ் ப்ரோ. பேட்டர்களுக்கு டஃப் கொடுத்து போடுறாரு பாலை. ஓவரோட கடைசி பால். அகைன் கீப்பர் கொஞ்சம் மிஸ் பண்ணாரு. பட் இருந்தாலும் பேக்ல பின்னாடி சேஃபாக தான் இருந்திருக்கான். ஓவர் சோஃபா சூப்பர் ஓவர் ஃப்ரம் நிதிஷ் ப்ரோ. And end of the over, 47 runs for 4 wicket loss. Nice control in the over la. கோலியை வேணா தள்ளிக்கடா இல்ல. ஃபாஸ்டா வா சரத். அக்கி கொஞ்சம் எஃபோர்ட் எடுத்து போடுறா அக்கி. அண்ட் ராக்சன் அவரோட ஓவரை கண்டினியூ பண்றாரு. ஓகே, ஒரு லோ டாஸ் பால். பட் ஆனால் அங்கே டீப்ல ஆடுறதுனால ஸோ ஜஸ்ட் 1 ரன். பவுண்டரிகள் தேவை. இங்கே எம்கே டீமுக்கு நிறைய பவுண்டரிகள் தேவை அவங்க அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணணும்னா. ஓ, இது என்ன மாதிரியான ஒரு கேட்சுங்க? சீரியஸ்லி செம கேட்ச் ப்ரோ. ஒன் ஹேண்ட் டேக்கர், ஒன் ஹேண்ட் ஸ்டன்னர். செம கேட்ச் ப்ரோ. ஃபீல்டர் நேம் அப்படியே சொல்லிருங்க ப்ரோ. ஓகே, நைஸ் கேட்ச் அக்பர் ப்ரோ. நைஸ் கேட்ச்.
ஸோ அடுத்த புதிய பேட்டர் ரித்திக் உள்ள வராரு. யோசி ராக்கி சரத் சரத் ரெடியார். ஓகே, இந்த பால் ஒரு ஒயிட். இப்படிதான் லாஸ்ட் கேட்ச் உண்மையில தரமான ஒரு கேட்ச்ப்பா. ஜாலியாக உதகலை, வரதை வாங்கி பண்ணுற மாதிரி வாங்கினாரு. ஓகே, இது ஒரு பேட்டேஜா லெக் பையா? எஸ், லெக் பை. பேட்டிலே பட முடியாத லெவலுக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க மனோ சிசி. ஃபீல்டிங் bowler-ஆலே எங்க நிக்கறனே தெரியல. நைஸ் திங்கிங். நல்லா அதை யோசிச்சு போடுறாங்க எல்லா பாலையுமே. வா, யாக்கிங் லென்த். கரெக்ட்டா நில்லுங்கடா. சர்க்கிள் உள்ள இருக்கவங்க கரெக்ட்டா நில்ல. அப்பதான் bowler-க்கு தெரியும். பேட்ஸ்மேனே யோசிப்பாங்க ஆடுறதுக்கு. ஓகே, இதுவும் ஷாட்டுக்கான முயற்சி. பட் ஆனால் அதுவுமே வந்து கடைசியில் அறிய முடியல. பேட்டர்ஸை டச் பண்ண முடியாத லெவலுக்கு பார்த்து யோசிச்சு போடுறாங்க. ரெடி ராக்கி, நல்லா போட்டுருக்க. ஒரு பால் யோசிச்சு போடு. ஓகே, டவுன் தி ட்ராக்ல ஒரு ஷாட், செம்ம சிக்ஸ். கமெண்ட்ரிக்குள்ளே வந்துவிட்ட முதல் பால் இங்க இருக்கு. ராக்கி அண்ட் செம்ம ஷாட் இறங்கி வந்து அண்ட் ஓவர் முடிவில் 56. செம்மையான ஒரு ஷாட் கடைசி. யோசிச்சு எல்லாம் போட்டவங்க அந்த ஒரு பாலை வந்து பேட்டரி வந்து பவுலர் வச்சா என்ன எப்படி அடிச்சிட்டாங்க அப்படின்ற லெவலில் யோசிக்க வச்ச அந்த ஒரு ஷாட் நல்லா இருந்தது. இறங்கி வந்து ராஜா ஓகே, இதுவும் ஷாட்டுக்கான முயற்சி. பட் ஓ, நைஸ் திங்கிங் கீப்பர். நான் ஸ்ட்ரைக்லேருந்து வெளியே இருக்கான்னு தெரிஞ்சவனே ஒரு டேரெக்டாக ஒரு ஷூட்டு. ஆளே இல்லைனா பரவாயில்ல நம்ம அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல த்ரூ. அண்ட் நிதிஷ் அவரோட ஸ்பெல்லை கண்டினியூ பண்ணுறாரு. லாஸ்ட் ஓவர் நல்ல ஓவர். ஓ, அம்மா யாக்கர் ப்ரோ, செம்ம பால். அம்பையர் ஒயிட் +1. யா, ஒயிட் +1. தேங்க்யூ. சோஃபார் எல்லா பவுலர்ஸுமே வந்து யோசிச்சு போடுறாங்க. நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு உண்மை. ஓகே, சேஞ்ச் ஆஃப் பேஸ் இந்த இடத்துல யூஸ் ஆகுமா? கேட்சிங் வாய்ப்பு அக்பர் ப்ரோ கையில. ஈஸியான ஒரு கேட்ச் அண்ட் விக்கெட். லாஸ்ட் ஓவர் போட ரன் வேணும். சரியா? ஸோ மனோ சிசி டீம் ஒரு படி மேலே இருக்கிறாங்க இந்த சேஸில் அப்படின்னு தான் சொல்லணும். நைஸ் பவுலிங், நைஸ் பவுலிங். ரொட்டேஷன்றதை விட பவுலர்ஸ் நல்லா யோசிச்சு போட்டிருக்காங்க, அதான் பெரிய ப்ளஸ். நல்லா அடி போ சார். கோலி இப்படி வந்துடா கோலி. ஓகே, இந்த பால் தரையோடு தரையை அடிக்கப்பட்டு டைரக்டாக ஒரு லாங் ஆன் அப்படின்ற அந்த ஒரு இடத்துல ஒரு சிங்கிள்.
ஓகே லீடிங் எட்ஜ் கேட்சிங் வாய்ப்பு அதே மாதிரி தான். எஸ் யோசி போட்டா பலன் உண்டு அப்படின்றத நிதிஷ் ப்ரோ மறுபடியும் ப்ரூவ் பண்ணிட்டாரு. அகைன் இன்னொரு ஒரு விக்கெட் அவருக்காக. ஸோ பேக் டு பேக்காக வந்து எம்கே பிரதர்ஸ் அவங்க டீம்லேருந்து விக்கெட் விழுந்துக்கினே இருக்குது. ஓகே இந்த பால் எங்க கேட்ச் எஸ் ஓ மை காட் நிதிஷ் ப்ரோ ஆன் ஃபயர். செம்ம ஸ்பெல் அவரோடது. அண்ட் 59 ஓவர் முடிவில் 59 ஃபார் 8. 2 விக்கெட் எடுத்தா மனோ சிசி டீம் ஆல் அவுட் பண்ணிடலாம். போடு யோசித்து போடு. ஓகே ஃபுல் டாஸ் பால் அது ஸ்விட்ச் ஹிட்ட ட்ரை பண்ணி பால் பவுண்டரிக்கு வெளியே சிக்ஸர் வளர்ந்துருக்குது. வெல்கம் பவுண்டரி. அரௌண்ட் தானே போட்டுங்க. ஒரு 2 டாட் பால் எடு எப்படி எடுக்கிற பார்க்கலாம் போடு. ஓகே லீடிங் எட்ஜ் காட்டன் போட்டா இல்ல கீப்பர் கேட்சா? காட்டன் போல்ட்டுங்க அவ்வளவுதாங்க. அண்ட் 9th விக்கெட் டவுன். செல்வாவா அண்ட் லாஸ்ட் விக்கெட். லாஸ்ட் பேட்டரா களம் இறங்குறாரு செல்வா. அதான் ஆக்சுவலாக இன்னைக்கு எம்கே பிரதர்ஸ் டீசெண்டாக தான் போட்டாங்க. 2-3 ஓவர்களை தவிர அது மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். பட் மற்றபடி பேட்டிங்கில் வந்து அவங்கள வந்து பேட்டிங் பண்ண விடலை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அந்தளவுக்கு தரமான ஒரு பவுலிங். மனோ சிசி பவுலர்ஸ் எல்லோரும் யோசிச்சு பயங்கரமாக போட்டிருக்கிறாங்க. ஓகே இதுவும் ஒரு கேட்சுக்கான வாய்ப்பு. விக்கெட் முடித்துருவாங்களா? எஸ் முடிச்சு விட்டாங்க. அண்ட் மனோ சிசி டீம் வின் பண்ணிட்டாங்க. $65 runs for all out MK brothers. and அப்படியே அடுத்ததாக குவார்டர் ஃபைனல்ஸ் 1 அபு சிசி vs MYC டீம் இடையே நடக்க போகுது. ஸோ அபு சிசி டீம் டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ்